நான் பாஸ்கர் கௌமாரா ஈக்கலாஜிக்கல் ஃபார்ம்ங்கிறது நம்ம பண்ணையோட நேமு. இது வந்து ரீஜெனரேட்டிவ் அண்ட் சஸ்டைனபிள் மாடலில் நம்ம ஃபார்மை எப்படி டெவலப் பண்ணியிருக்கிறோம், அதாவது தற்சார்பு பண்ணையம், பல்லுயிர் பண்ணையம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபார்மோட நேட்டிவ் அப்ரோச். இதில் நிறைய பல்லுயிர் பெருக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மரங்கள் வந்து பல வகையான மரங்கள் வச்சுருக்கோம், பழ மரங்கள் வச்சுருக்கோம், ஃபுட் ஃபாரஸ்ட் கான்செப்ட், பார்மகல்ச்சர் எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ண ஒரு ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம். நம்ம கௌமாரா ஃபார்ம்ஸில் 2017, 18, 19 சிவியர் ட்ரவுட் இருந்துச்சு. அப்போ அந்த சிவியர் ட்ரவுட்டில் வந்து குடிக்கிறக்கே தண்ணி இல்லாமல் பல மரங்கள் காஞ்சு போச்சு. 2000 அல்ஃபோன்சா மரம், அப்புறம் பாக்கு மரம்லாம் காஞ்சதுக்கப்புறம் தண்ணியை எப்படி கட்டமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் ராஜஸ்தானில். அப்புறம் மறுபடியும் நேட்டிவ் இந்தியாவில் எப்படியெல்லாம் வாட்டரை வந்து நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஓடுற தண்ணியை வந்து நிறுத்தணுங்கிறதுக்காக சின்ன சின்ன வயல்கள் பண்ணி அந்த வயல்களில் வரப்பை உயர்த்தி இருக்கோம். அதில் வயலோட கார்னரில் கான்டூர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அங்கெல்லாம் சின்ன சின்ன குழி எடுத்து அந்த குழிகளில் தண்ணி நிறுத்துகிறோம். அந்த குழிகளில் இருந்து திருப்பியும் சேனலைஸ் பண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டரை வந்து பண்ணைக்குட்டைகள் அமைச்சிருக்கோம். அந்த பண்ணைக்குட்டைகளில் கொண்டு போய் தண்ணியை நிறுத்துகிறோம். அந்த பண்ணைக்குட்டையை வந்து எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னா, ஒன்று போர் பக்கத்தில், கிணத்து பக்கத்தில், அப்புறம் டைரக்ட் போர்வெல் ரீசார்ஜ்னு சொல்லி ஒரு கான்செப்டில் ட்ரை ஜோன் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பண்ணைக்குட்டைக்கு பக்கத்தில் அமைச்சு பண்ணைக்குட்டை தண்ணியை ஃபில்டர் பண்ணி அந்த ட்ரை ஜோனில் இருக்கிற வாட்டர் ரீசார்ஜிங்க்கு அனுப்புகிறோம். அதனால் நிலத்தடி நீர் மட்டம் எப்படி உயர்ந்திருக்குது அப்படின்னா, கடந்த 4 வருஷமாக நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்கு படிப்படியாக உயர்ந்து மேலே வந்திருக்கு. இப்போ அதை பற்றி நம்ம இப்போ போய் விரிவாக பார்க்கலாம். நம்ம இது வந்து டைரக்ட் போர்வெல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு பிட்டு. இது 950 ஃபீட் வந்து ஒரு போர் போட்டிருக்கிறோம். இந்த போர் வந்து புங்க்ரூன்னு சொல்லி ஒரு கான்செப்டில் டைரக்ட் போர்வெல் ரீசார்ஜ் ட்ரை ஜோன் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரை ஜோன் ஏர் ட்ராவலிங் கிராக்ல நம்ம வாட்டரை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிற இந்த மெத்தட். இந்த மெத்தட் என்ன பண்ணியிருக்கோம்னா, இது 10க்கு 10 ஒரு குழி எடுத்து இந்த ஃபஸ்ட்டு இந்த போரை போட்டு அதுக்கு பல 10க்கு 10 குழி எடுத்து கிராவல் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு வந்து வாட்டரை ஃபில்டர் பண்ணி உள்ளுக்குள்ள அனுப்பணும். வெறுமனே நம்ம களிமண்ணோட சேர்ந்து வர்ற மர்க்கி வாட்டர் இதில் அனுப்பும்போது வந்து அந்த ஏர் கிராக்ஸ் எல்லாம் பிளாக் ஆயிரும். அதை பண்ணுறதுக்காக பியூர் வாட்டர் உள்ளுக்குள்ள டைரக்ட் போர்வெல்ல ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஃபில்டரிங் பிட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு 3 அடிக்கு வந்து போல்டர்ஸ் போட்டிருக்கிறோம், அடுத்த 3 அடிக்கு வந்து 1.5 மெட்டல் போட்டிருக்கிறோம், அடுத்த 3 அடிக்கு வந்து ஒரு வலை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பேபி ஜெல்லி போட்டிருக்கிறோம். ஸோ தண்ணி காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா தண்ணியும் சேனலைஸ் பண்ணி இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்டுக்கு வந்துடுது. இந்த பிட்டில் இருந்து ஃபில்டர் ஆகி இந்த போர்வெல்ல ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இது வெறும் இந்த ரீசார்ஜ் பிட்டு மட்டும் வச்சிருந்தோம்னா மழை பெய்யற 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இறங்கும். இதை ஒரு அக்கம்பனி பண்ணி ஒரு ஃபார்ம் பாண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 4 days இருக்கிற தண்ணி வந்து இதுல இறங்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் டேபிள் வந்து டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வெட்டி கொடுத்துருக்கிற பண்ணைக்குட்டை. அந்த பண்ணைக்குட்டையை ஒட்டி நம்ம வந்து ஒரு டைரக்ட் போர்வெல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பிட்டு ரெடி பண்ணி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி இதில் இறக்குறோம். 2018 ட்ரவுட் இருந்தப்போ 950 அடி போட்டு ஒரு புங்க்ரூன்னு ஒரு கான்செப்டில் ஒரு ட்ரை ஜோன் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரை ஜோனில் இந்த தண்ணியெல்லாம் கொண்டு போய் நிறுத்துறோம். இந்த ட்ரை ஜோன் ஐடென்டிஃபை பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லாங் டிராவலிங் ஏர் கிராக்ல பூரா இந்த தண்ணி கீழே இறங்கிக்கும். இந்த பண்ணைக்குட்டை பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, மழை நின்று 3 நாள் 4 நாள் ஆனாலும் இந்த தண்ணி டைரக்ட் போர்வெல் ரீசார்ஜுக்குள்ள இறங்கிட்டே இருக்கும். ஸோ இதனால லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இறக்கின தண்ணியினால இன்னைக்கு கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து 10 அடிக்கு பக்கமா வந்துருச்சு. ஸோ வாட்டர் அபாண்டன்ஸ்க்கு இந்த டைரக்ட் போர்வெல் ரீசார்ஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம கௌமாரா ஃபார்ம்ல எங்கெங்கெல்லாம் தண்ணியை சேமிக்க முடியுமோ, மழை பெஞ்சதுன்னா பர்குலேஷன் பண்றதுக்காக அங்கங்கெல்லாம் தண்ணியை சேமிக்கிறோம். இந்த ஃபார்ம் பாண்ட் வந்து நம்ம 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஃபார்ம் பாண்டு. இது அப்சல்யூட்லி ஃபார் பர்குலேஷன் பர்பஸ். இதுல இருந்து ஒரு 100 அடியில கிணறு இருக்கு. இதுல தேங்கி இருக்கிற தண்ணி வந்து ஒரு 1 month பக்கமா ஸ்டே இருக்கும். இதுல இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, கிணத்துல வந்து ஊத்தம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த பர்குலேஷன் பாண்ட் வச்சிருக்கிறதுனால வாட்டர் டேபிள் வந்து கிணத்துல வந்து டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
நம்ம கௌமரா ஃபார்ம்ஸில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ கான்டோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பாண்ட் பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கிறோம். இது வந்து அப்சல்யூட்டாக ஃபார் பர்குலேஷன் பர்பஸ். இந்த இடத்துல 2 போர் இருக்குது, 600 அடி ஒன்று, 800 அடி ஒன்று. அதெல்லாம் தண்ணி இல்லாமல் போனப்போ நம்ம வேற வழியே இல்லாமல் தான் இந்த பர்குலேட் பண்ணால் தண்ணி வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பர்குலேஷன் பாண்ட் பண்ணோம். இந்த பர்குலேஷன் பாண்டில் ஒரு பீரியட் ஆஃப் 4 இயர்ஸ் கண்டினியூஸாக தண்ணி நம்ம இந்த மாதிரி நிறுத்தி அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆகி போகும். ஒரு 15 to 20 days இருக்கிறப்ப அந்த போர்வெல் எல்லாம் பர்குலேட் ஆகுது. இப்போ பர்குலேட் ஆகிறதுனால ஆல்மோஸ்ட் 1 அடி 2 அடிக்கு போர்வெல்ல தண்ணி மேலே வந்துருச்சு. இந்த பர்குலேஷன் ஆகிறதுனால போர்வெல் வாட்டர் டேபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த பர்குலேஷன் எவ்வளவு முக்கியம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம போரை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.